பாண்டியனும் கோமதியும் முத்துவேலை பாக்குறதுக்கு போவாங்க. முத்துவேலை அவங்க கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க, கதிர் மேல குமார் பழிய போட்டது தப்புதான், என்னாலதான் உங்க குடும்பத்துக்கு மறுபடி ரொம்ப தொல்லையா இருக்குது, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காதீங்க, உங்க உடம்ப பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு பாண்டியன். வடிவு முத்துவேல் கூடவே இருந்ததுனால எதுவுமே சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. அதனால முத்துவேல் என்ன சொல்வாருன்னா, கோமதி வடிவை கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட வையின்னு சொல்லிட்டு வடிவை கூட அனுப்பிச்சு விட்டுருவாரு. பாண்டியன் மட்டும் இருப்பாரு. இப்போ பாண்டியனுக்கு முத்துவேலுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் ஏற்கனவே தெரியுங்கிறதுனால அந்த நோய் எப்படி இருக்கு, அதுக்குண்டான மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்களா, ஏன் இவ்வளவு நாளா மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க, இது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிடுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க சக்திவேல் வந்துருவாரு. அதனால வடிவும் கோமதியும் வந்ததும் கோமதியும் பாண்டியனும் கிளம்பி போயிடுவாங்க. சக்திவேலு முத்துவேல் கிட்ட, அண்ணே மன்னிச்சிடுங்க அண்ணே, குமார வெறுத்துறாதீங்க அண்ணே, அண்ணே நீங்க கதிர் கூடவே எப்ப பாரு சுத்திக்கிட்டே இருக்கிறது எனக்கும் அவனுக்கும் கஷ்டமா இருக்கு அண்ணே, எதுக்கண்ணே உங்க கூட தான் நாங்க இருக்கோம்ல, உங்க கூடவே இருந்தோம் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறீங்க, ஏன்னே எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, எது எப்படியோ குமார் செஞ்சது பெரிய தப்பு தான், அவனை மன்னிச்சிடுங்க அண்ணே அப்படின்னு சொன்னதும் முத்துவேலு, குமார போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம இருக்க முடியும், அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும், இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வாரு. இல்லண்ணே இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டான், நான் எதுவுமே பண்ண விட மாட்டேன்னு, அவன் உங்களுக்கு பெத்த பிள்ளை மாதிரி வேணும்னே எதுவுமே பண்ண மாட்டான்னு, நீங்க கதிர் கூடவே சுத்திக்கிட்டு இருந்ததுனால அந்த ஆதங்கத்துல அது எங்க 2 பேருக்கும் பிடிக்கவே இல்லைன்னு, அதனாலதான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னதும், அப்ப நீங்களும் உங்க பங்குக்கு ஏதாவது பண்ணுங்க தம்பி, அவர் மொத்தமா போகட்டும். ஐயோ என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க, அண்ணனை போய் நான் என்ன பண்ண போறேன், எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னதும், அப்புறம் என்ன தம்பி, இவர் கதிர் கூட பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏதாவது பண்ணுவீங்களா, அப்ப இதுக்கு மேல என்ன பண்ணணும், குமார் கீழே தள்ளி விட்டதும் இல்லாம அவரை உடனே ஹாஸ்பிட்டல்லையாவது கொண்டு வந்து சேர்த்தாரா, எதுவுமே பண்ணாம அவரை அப்படியே போட்டுட்டு அந்த பழியவும் தூக்கி கதிர் மேல போட்டுட்டான், எவ்வளவு பெரிய தப்பு, அதை மன்னிக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும் சக்திவேலு, இல்ல நீ அது மன்னிக்க முடியாத தப்பு தான், இனிமே அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் நீ அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. மீனா பாண்டியன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்க மீனா கோமதி அரசி 3 பேருமே இருப்பாங்க. அப்ப மயில் போன் பண்ணுவாங்க மீனாவுக்கு, மீனா நடந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டேன், ராஜியோட அப்பா இப்ப எப்படி இருக்காங்க, கதிரி எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. மீனா கடைசியா, அக்கா உங்களுக்கு செக்கப் இருக்குல்ல எப்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மயிலு அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. மயிலு அங்க செக்கப்க்கு தான் போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதை சொன்னா மீனாவும் கூட வர வேண்டியது இருக்கும், எதுக்கு அவங்களுக்கு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில கடையில அந்த கார்த்திகேயன் பாண்டியன் கிட்ட வந்து, நான் வச்சுட்டு போன எல்லா தின்பண்டங்களும் காலி ஆயிடுச்சா, முக்காவாசி காலி ஆயிடுச்சு போல இருக்க, 2 நாளா நீங்க ஏன் கடையை திறக்கல அப்படின்னு கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பாண்டியன், அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா, நீ என்ன படிச்சிருக்க, பிடெக் படிச்சிருக்கியா, பிடெக் படிச்சுட்டு ஏன் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பாண்டியனும் சரவணனும். அந்த நேரத்துல அரசி அங்க வருவாங்க. ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி கிட்ட பேசுவார் இந்த கார்த்திகேயன். இன்னைக்கு எபிசோட்ல வேற ஒன்றும் பெருசா இல்லைங்க. இப்ப ரீசெண்டா நிறைய எபிசோட்ல கதிரையும் முத்துவேலையும் ஒன்னா காட்டியிருப்பாங்க. ஒரே பார்த்த சீன்ஸா பார்த்து போர் அடிக்கிறதுக்கு இந்த கதிரும் முத்துவேலும் சேர்ந்தது என்னவோ கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. அதுவும் இல்லாம இந்த சக்திவேல் கதையவே விட்டுருங்க, சக்திவேல் கதையவே பார்க்காம கதிரையும் முத்துவேல் மாமனாரும் மருமகனுமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிஜத்துல இந்த மாதிரி ஒரு மருமகன் கிடைச்சா அந்த மாமனார் மாமியாருக்கு வேற என்னங்க வேணும், இல்லாம பொண்ணுங்க மட்டும் இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி மருமகன் கிடைச்சா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. இந்த காலத்துல பெத்த பிள்ளை மாதிரி யாருங்க பாத்துக்கிறா, வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லார் வீடையும் சொல்லல, சிலர் வீட்டுல பெத்தவங்களையே அடிக்கிறது மிதிக்கிறதுன்னு எல்லாமே பண்றாங்க. பெத்த பிள்ளைங்களை ஆதலிச்சு கல்யாணம் பண்ற ஜோடிங்களே சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க இந்த காலத்துல எல்லாம். என்ன காதல் அவங்க தெரியல, எது எப்படி அவங்க ஒரு மாமனாரும் மருமகனும் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருந்தாங்க ரீசெண்ட் எபிசோட்ஸ்ல. இதெல்லாம் யாராவது பார்த்து 4 பேர் திருந்தி மாமனாரும் மருமகனும் இந்த மாதிரி ஒத்துமையா இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தாங்க.